ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா கோஸ்ட் ஸ்டோரி சீரீஸ் நம்பர் 8 தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன ஸ்டோரின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ டைம் ஆச்சு. நாங்கள் 4:30 தான் வீடியோவே எடுக்கிறோம். 4:35க்கு மேலே தான் நாங்கள் வீடியோவே எடுக்கிறோம். 5 மணிக்கு போஸ்ட் ஆகிடுன்ற ஒரு நம்பிக்கையில் எடுக்கிறோம். 3 ஸ்டோரி இருக்குது. டைமிங்கை பொறுத்து இப்போதைக்கு 1 தான் படிக்கிறேன்ற மாதிரி அக்கா சொல்லியிருக்கு. மீதி வந்துட்டு இன்னொரு நாள் படிச்சிடலாம். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா? ரெண்டு பேரும் இங்கே பாருங்க ஒரு நிமிஷம். படி. Midnight 12. I am and my grandmother was watching the TV. One phone call, your grandfather was dead. Like that in midnight, and we are calling my uncle and auntie, and we are start the car, but the car was not start. And I opened the petrol tank, but the tank was full. But the car was not start. And after 5 minutes, the car was start, and we are crossing the crematorium. In the car, glass fully mist, and we stop the car, and I go out and see on rain on mist, but around the car full mist, and we are move the car slow. My grandfather image was in the mirror, and we are crossed the crematorium. The mist was clear, and we are going to that house. The car was automatically stopped, and we opened the glass was cracked, and we go inside of the house, and my grandfather was sleeping, and we are talking to the grandfather. He is very ill. We come out from the house. My grandfather was take a blood vomit, and he was dead. My name is Kavya. It is okay. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு 12 மணிக்கு. இவங்க தாத்தா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அவங்க அங்கிளை கூப்பிட்டுக்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் பெட்ரோல் டேங்க்கில் பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகலை. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கார் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆகி கிரமட்டோரியம் போகும்போது அந்த மிரர் ஃபுல்லாக வந்து என்னமோ பனிமூட்டை அடைஞ்ச மாதிரி ஒரு மாதிரி எப்படி இருக்குது. அதனால் எல்லாம் வெளியில் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு பார்க்கும்போது அந்த காரோட கிளாஸில் அவங்க தாத்தாவோட இமேஜ் மாதிரி தெரிஞ்சிருக்கு. திரும்பி உள்ளே போயிட்டு கிரமட்டோரியம் கிராஸ் பண்ணோடனே அந்த கண்ணாடி ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. அவங்க ஒரு வீட்டுக்கு தான் இருப்பாங்க போல். அந்த வீட்டுக்கிட்ட போனோன்னே கார் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சாங்க. உள்ளே போய் பார்த்தா அவங்க தாத்தா நல்லா இருந்தாரா. இவங்க சரி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வெளியில் அந்த வரும்போது அவங்க தாத்தா இறந்துட்டாரா. ஆனால் முன்னாடியே அவங்களுக்கு யாரோ அந்த நியூஸ் சொல்லியிருக்காங்க, உங்கள் தாத்தா இறந்துட்டாரு அப்படி சொல்லி ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணது யாருன்னு தெரியல. அங்கே அந்த கிரமட்டோரியன்கிட்ட ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல. இதுதான் அவங்களுக்கு நடந்த ஸ்டோரி. எஸ், காவியாங்கிறவங்களுக்கு நடந்த ஸ்டோரி. பட் இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் நம்ம வந்து படிச்சுட்டு தான் இருக்கோம். இடைப்பட்ட நாளில் வந்துட்டு நம்ம படிக்கலை. ஸோ அடுத்து இன்னும் 2 ஸ்டோரி இருக்குது. இப்போ படிச்சிடலாமா இல்லை டைம் இருந்தால் படிச்சிருங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. சின்னதாக இருக்கிறதா பார்த்துடுங்க. அதுவுமே பெருசாக தான் இருக்கும். அப்போ இது இன்னொரு டைம் படிச்சுக்கலாம். சரியான பெருசுமா இது. அதனால் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக இதை பற்றி படிப்போம். சரி, ஓகே. நீங்களே இந்த மாதிரி கதைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் நம்பருக்கு அனுப்பிடுங்க. எஸ். இப்போ 2 பேரும் பாய் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து புதுசாகவே வரும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம அந்த சேனலில் 200K ரீச் பண்ணுறதுனால அதில் ஹாப்பினஸ்ஸாகவே ஓடிட்டோம். அதனால இதில் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். முன்னாடியே எடுத்தோம்னா 3 ஸ்டோரி படிச்சிருப்போம். நீங்கள் 2 பேர் ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரமாகவே உங்கள் ஸ்டோரி வந்துட்டு வீடியோவாகவும் வந்துடும். ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. பட் தேங்க்யூ. அண்ட் இதுலேயே வந்து 2K 20K அதாவது 20,000 சப்ஸ்கிரைபர் வரப்போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக 20,000 சப்ஸ்கிரைப் வந்தோடனே நம்ம அது கேக் வாங்கி வெட்டிடலாம். பாய் சொல்லிடுங்க. 200K வெட்டலாம், 20K வெட்டுற 2க்கும் வெட்டிடலாம். 2க்கும் சேர்ந்து ஒரே நாள் வெட்டிக்கலாம். ஓகே, பாய் சொல்லிடுங்க. பாய்.